வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம வீட்லயோ இல்ல கடையிலயோ திருட்டு போயிருமோன்னு. அந்த கவலைக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. அதுதான் இந்த களவு காப்பீடு. இது நம்ம பொருள்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்கும் ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. வாங்க, இத பத்தி இன்னும் டீட்டெயிலா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. இந்த கவலை நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. நாம ஆசையா கஷ்டப்பட்டு வாங்குன ஒரு சின்ன பொருள் காணாம போனாலே மனசுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு திருட்டு நடந்தா நம்ம நிலைமை என்னாகும்? அது நம்மளோட மொத்த சேமிப்பையும் நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸையும் மொத்தமா ஆட்டி பாத்துரும். சரி, இந்த மாதிரி ஒரு பாதிப்புல இருந்து நம்மள நாமளே காப்பாத்திக்க ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நமக்கு எதுக்காக இந்த பாதுகாப்பு தேவை? இதோட உண்மையான நோக்கம் என்ன? வாங்க இத பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த களவு காப்பீடுங்கிறது ஒரு ப்ராமிஸ் மாதிரி. அதாவது உங்க வீட்டுக்கோ இல்ல கடைக்கோ யாராவது அத்துமீறி நுழைஞ்சு திருடிட்டாங்கன்னா அதனால ஏற்படுற நஷ்டத்துக்கு நாங்க உங்களுக்கு பண உதவி பண்றோம்னு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கற ஒரு உத்தரவாதம் தான் இது. ஆனா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் திருட்ட தடுக்காது. ஆனா, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, ஐயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் போச்சேன்னு நீங்க உடைஞ்சு போயிடாம, மறுபடியும் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணபலத்தை இது கொடுக்கும். அதுதாங்க இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே. ஓகே, அப்போ இந்த பாலிசியில உண்மையிலேயே நம்மளோட எந்தெந்த பொருளுக்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டை பத்தி பாப்போம். உங்க வீட்ல இருக்கிற ஃபர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ் மாதிரியான எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் இதுல கவர் ஆகும். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரைக்குமான உங்க நகைகள், மத்த விலை உயர்ந்த பொருட்கள், ஏன் வீட்ல இருக்கிற மத்த எல்லா பொருட்களுக்குமே இதுல கவரேஜ் உண்டு. சரி, இதுவே உங்க பிசினஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்க கடையில விற்பனைக்கு வச்சிருக்கிற ஸ்டாக், உங்க பிசினஸ்க்காக பயன்படுத்துற மெஷினரி, கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி உபகரணங்கள், அது மட்டும் இல்லாம நீங்க பத்திரமா ஒரு லாக்கர்ல பூட்டி வச்சிருக்கிற பணம் வரைக்கும் கூட இந்த பாலிசில பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப நான் சொல்லப் போறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. பொதுவா திருடங்க வரும்போது பொருளை மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. உள்ள வரதுக்காக கதவை உடைக்கலாம், ஜன்னலை உடைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஏற்படுற சேதங்களை சரி பண்றதுக்கான செலவையும் கூட இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஏத்துக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான பெனிஃபிட். ஓகே, இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தோம். ஆனா, அதே சமயம் எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்காது, அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. பாருங்க, வெளியில இருந்து யாராவது அத்துமீறி நுழைஞ்சு திருடுனா கண்டிப்பா கிளைம் கிடைக்கும். ஆனா நம்ம கிட்ட வேலை செய்றவங்களோ இல்ல நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களோ திருடுனா அதுக்கு கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி கலவரம், போர் மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையில ஏற்படுற நஷ்டத்துக்கும் இது கவர் ஆகாது. கடைசியா, நீங்க ரொம்ப நாள், அதாவது ஒரு 60 நாளைக்கு மேல வீட்டை பூட்டியே வச்சிருந்தாலும் அப்பவும் கிளைம்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான லாஜிக் தான் இருக்கு. இந்த பாலிசியோட நோக்கமே வெளியிலிருந்து வர்ற எதிர்பாராத அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மள பாதுகாக்கிறது தான். நமக்குள்ளேயே ஏற்படுற பிரச்சனைகளுக்கோ இல்ல ஒரு பெரிய அளவிலான உள்நாட்டு கலவரங்கள் மாதிரி விஷயங்களுக்கோ இது பாதுகாப்பு தராது. சரி, ஒருவேளை அப்படி ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ நாம அடுத்து என்ன செய்யணும்? கிளைம் பண்ற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. இல்லவே இல்ல. சில முக்கியமான ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த டென்ஷனான நேரத்துல கூட நீங்க தெளிவா செயல்படுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் வரிசையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, நடந்த உடனே முதல் வேலையா போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். ஸ்டெப் 2, கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கொடுக்கணும். அடுத்து கிளைம் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணி தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். கடைசி ஸ்டெப், இன்வெஸ்டிகேஷனுக்காக வர்ற இன்சூரன்ஸ் சர்வேயருக்கு முழுசா ஒத்துழைக்கணும். அவ்வளவுதாங்க. சரி, கிளைம் ப்ராசஸ் எந்த சிக்கலும் இல்லாம சுலபமா முடியணுமா? அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க ஃபில் பண்ண கிளைம் ஃபார்ம், போலீஸ் எஃப்ஐஆரோட காப்பி, திருடு போன பொருட்களோட ஒரு டீட்டெயில்டான லிஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருட்களுக்கான பில்கள், அப்புறம் கடைசியா போலீஸ் கிட்ட இருந்து வாங்குற ஃபைனல் ரிப்போர்ட். இதெல்லாம் நீங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னா உங்க கிளைம் ரொம்ப சீக்கிரமா செட்டில் ஆயிடும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் நம்ம பேசினதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? வாங்க ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். நம்மளோட இந்த முழு கலந்துரையாடலோட மையக் கருத்து இதுதாங்க.
களவு காப்பீடுங்கிறது திருட்டை தடுக்க போறதில்ல. ஆனா ஒருவேளை அப்படி ஒண்ணு நடந்தா அந்த பெரிய நிதி இழப்ப நீங்க தனியா சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதிலிருந்து மீண்டு வரதுக்கு தேவையான ஒரு நிதி பலத்தை இது உங்களுக்கு உறுதியா கொடுக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு களவு காப்பீட பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்க பொருளுக்கும் உங்க மன அமைதிக்கும் நீங்க இப்போ வச்சிருக்கிற பாதுகாப்பு உண்மையிலேயே போதுமானதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.